வணக்கம் நண்பர்களே. நாம் 14ஆம் தேதி கேரளா லாட்டரியில் ரிசல்ட் என்னென்னு நம்ம பார்த்துருந்தோம். 55-28 55-28 நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல 2-5-2-3 இருக்குது. இது வரும் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் எடுத்துருந்தோம். அவங்க எடுத்தது இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு இதில் 5, அடுத்ததில் ஒரு 5, அடுத்ததில் 2, 3க்கு வந்து இந்த 3ஐயும் 5ஐயும் கூட்டி 8. இதுதான் ரிசல்ட் அவங்க வச்சுட்டாங்க. சரி, அடுத்து 16ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரும்? இன்னைக்கு 15ஆம் தேதி ஓணம் பண்டிகைனால லீவு. 16ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரலாம்? 16ஆம் தேதியில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா 31 இருக்குது, 2 இருக்குது, 25 இருக்குது, 31 இருக்குது, இங்கே ஒரு 25 இருக்குது, 12 இருக்குது. 31, 25, 22, 25, 12, 16. 2 பேர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்ஸ் கொடுத்ததை வச்சு நம்ம என்னென்ன நம்பர் வரும்னு எதிர்பார்க்கலாம். இவங்க 4 டிஜிட்டில் வந்து 91, 82, 3 டிஜிட்டில் 305. அதாவது மொத்தம் 7 நம்பர் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 7 நம்பரில் 4 நம்பர் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அப்படி பார்க்கும்போது 9, 1, 8, 2, 3, 0, 5. இந்த 3ல் ஒரு நம்பர் ஏபிசியில் உட்காரணும். இந்த நம்பர் குறித்து வச்சுங்க. 9, 1, 8, 2, 3, 0, 5. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 24, 08, 3 போர்டில் 5, 7, 3, 5, 7, 3, 91, 82, 305. சரிங்களா? இப்போது இங்கே இந்த 2லேயும் இல்லாத நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்து அதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா மீதி இருக்கிற நம்பரை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை, அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே 7 இருக்குது, அங்கே 7 இல்லை, இந்த 7 கட் பண்ணிட்டேன். 3 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 0 இருக்குது, 2, 8, இங்கே 9 இருக்குது, 9 இல்லை, இங்கே வந்து 2, 4, 0, 8 இருக்குது. அங்கே மேலே 4, இந்த 82, 305 இருக்குது, அங்கே 8, 2, 305, இந்த 4 இல்லை. சரிங்களா? அப்போ நம்மகிட்ட இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 2, 305. 305ல் வந்து 3, 5 இந்த இடத்துல இருக்குது, அங்கே 305ன்னு இருக்குது. சரிங்களா? 82, 305, 8, 2, 305. இந்த 5 நம்பர், இந்த 5 நம்பருக்குள்ளே தான் நம்மளுக்கு 4 நம்பர் வந்து உட்காரணும். இந்த 5 நம்பர் அங்கே எங்கே இருக்குது, நம்ம காலண்டரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். 8, 2, 305 குறித்து வச்சுக்கோங்க. 8, 2, 305 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே 3 இங்கே இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது, 8. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், 3, 8 இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்ததுபடி 8, 2, 3, 0, 5. சரிங்களா? இங்கே 2, 5 இருக்குது, 3/8 இருக்குது. அப்போது இந்த 4 நம்பருக்குள்ளே தான் ஒரு நம்பர் வரணும். 5 நம்பரில் அங்கே 0 இந்த இடத்துல எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகலை. நமக்கு 0 எடுத்துட்டிங்கன்னா இந்த 4 நம்பர் தான். இந்த இடத்துலேருந்து தான் ரிசல்ட் நாளைக்கு வரணும். 16ஆம் தேதி ரிசல்ட்டு 2, 5, 3, 8. இது எப்படி வரும்? இந்த 4 நம்பர் வச்சு என்னென்ன நம்பர் வரும்? 2, 5, 3, 8. இந்த 4 நம்பர்லேருந்து தான் ரிசல்ட்டு வரணும்.
இங்கே வந்து 82 கொடுக்குறாங்க. நேற்று ரிசல்ட் வந்து 55 28. அதை சரியாக பார்த்துக்குங்க. இந்த 28 திருப்பி அப்படியும் உட்காரலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த 2 நம்பரை மாற்றாமல் திருப்பி முன்னாடி உள்ள 2 5 மட்டும் மாற்றுவாங்க. அப்படி இல்லைனா இவங்க வந்து 2 போட்டு டைரெக்டாக பாஸ் பண்ணுவாங்க ஒரு சில நாள். பிசி இந்த 82 அப்படியே உட்காரலாம். இது 82 உட்காந்துக்கிடுச்சுன்னா முன்னாடி என்ன நம்பர் உட்காரணும், அதுதான் நம்மளுடைய கால்குலேஷனு. மூணு 5 உட்காரலாம், 5 3 உட்காரலாம், 3 உட்காரலாம், 5 உட்காரலாம். அடுத்து மற்றவங்க எப்படி டிப்ஸ் கொடுக்குறாங்க பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம். நாளை வரை இணைந்திருங்கள். நம்மால் 4 டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.